கூட நீங்க சொன்ன இருந்தவங்கலாம். மாதிரி அந்த திகைப்பு அப்படிங்கிறதுல இருந்து அவர் மீளலையா ஒண்ணு. இன்னொன்னு அவர் அந்த இல்ல வீடியோல அப்படிலாம் சொல்றாருல, திரும்ப நான் அங்க போய் ஏதாவது விரும்பத்தகாத அப் அப் சம்பவங்கள் அதெல்லாம் வந்து நடந்துருமோன்னு அதெல்லாம் நான் அத ரொம்ப ரொம்ப தவிர்த்தேங்கிறாரு. அதீத கற்பனைங்க. அதாவது ஒரு ட்ராஜடி நடந்ததுக்கு பிறகு, மறுபடியும் வந்து கும்பல் இவர பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கா வருவாங்க? அதெல்லாம் வரமாட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கால்ல விழுந்து அழுவாங்க, கதறுவாங்க, கைய பிடிச்சு கதறுவாங்க. அவ்வளோதான். அது அது என்ன சில 100 பேர் இருப்பாங்க, அல்லது சில 1000 பேர் இருப்பாங்க. அத வந்து போலீஸ் வந்து டேக்கிள் பண்ணிக்குவாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்ல. இவர் கூட நெறைய பவுன்சர்ஸ் இருக்காங்க. இவர ஒண்ணும் பண்ணிற மாட்டாங்க. இவரு அங்க இருந்திருந்தாருன்னா, இப்ப திமுக அமைச்சர்கள் போய் அங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்க முடியாது. இவங்களுடைய தளபதிகள் அங்க இருந்திருந்தாங்கன்னா, முதலமைச்சர் அங்கே போயிருந்தா கூட, இவரு அங்க இருந்திருந்தாருன்னா முதலமைச்சரே அங்க உடனே வந்திருக்க மாட்டாரு. அது வேண்டாம் 2 பேரும் ஒரே நேரத்துல அங்க போக அந்த வேண்டாம். இதுவே மாறி இருக்கும். அந்த சீனே மாறி இருக்கு. சீனே மாறி இருக்கும். அப்போ அங்க விஜய் இருக்கிறாரு, விஜயுடைய தளபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் மற்ற அரசாங்க அதிகாரிகள் இறங்கியிருப்பாங்க. ஆனா அமைச்சர்களோ மற்றவங்களோ உடனே அங்க இறங்குறது தயங்கியிருப்பாங்க. இவங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருப்பாங்க. இஷ்யூ அவங்க கைக்கு வந்திருக்கும். அப்ப இவங்க சொல்ற நேரேட்டிவ் தான் வந்து நின்றுருக்கும். இவங்க ஸ்பாட்ல இருந்து எல்லாருமே வெளியேறின பிறகு, அப்ப டிஎம்கே காரங்க போய் என்ன சொல்றாங்களோ அதுதானே செய்தி. அப்ப அங்க யாரும் இல்லைன்ன பிறகு தானே முதலமைச்சர் அங்க போறாரு. விஜய் அங்கிருந்து வெளியேறிட்டாருன்ற பிறகு தான் முதலமைச்சர் போறாரு. நிச்சயமா விஜய் அங்க இருந்திருந்தாருன்னா முதலமைச்சர் வந்து ஒரு செகண்ட் தாட் இருந்திருக்கும். இப்போ போகலாமா வேண்டாமா, அவர் இருக்கும்போது நம்ம உடனே போக வேண்டாம், அவர் போன பிறகு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் தான் லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எவ்வளவு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் வந்து டீல் பண்ணுறீங்க, அதுதான் வந்து லீடர்ஷிப். அப்போ அடிப்படையில் இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் தேவையில்லை. உங்களுக்கு ஹியூமானிட்டி இருந்தாலே போதும். ஒரு பெஸ்ட் லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு மனிதநேய உணர்வு இருந்தாலே போதும். அவங்களோட நீங்கள் மக்கள்கிட்ட அப்படியே மிங்கிள் ஆயிரும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.